ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சண்டே அதுமா கொஞ்சமாக போர் அடிக்குது லைட்டாக. ஸோ என் ஹஸ்பண்டை ப்ராங்க் பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன். அது எப்படி போகுதுன்னு தெரில, எந்த அளவுக்கு நான் அதில் ஜெயிப்பேன்னு தெரில. ஆனால் நீங்கள் தான் கமெண்ட்ஸில் போடணும், யார் ப்ராங்கில் ஜெயிச்சாங்க, என் ஹஸ்பண்டா இல்லை நானான்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமி சொல்லுங்கம்மா. சாமி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஓகே, என்ன பண்ணணும்? எனக்கு கார் கற்றுக் கொடுங்க. கார் கற்றுக் கொடுங்கம்மா. ரொம்ப போர் அடிக்குது, கார் கற்றுக் கொடுங்க. இது ஏதோ சரியில்லையே. ஓகே, கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் மேலே தான் நான் கார் கற்றுக் கொடுப்பேன். என்ன கண்டிஷன்? எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், போன தடவை மாதிரி ஒரு கிராஸ் கொஸ்டினே கேட்க மாட்டேன்னு. என்ன இந்த கேப்பு தான் எனக்கு வைக்கிற ஆப்பா. சேச்சே சாமி, தொடக்கூடாது. ஓ அப்படியா? சரி. என் தலையெழுத்துப்பா, என் தலையெழுத்து. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. என்னம்மா பண்றீங்க? இல்லைம்மா, ஃபர்ஸ்ட் டைம் கார் கற்றுக்க போகிறேன். அதான் வலது கால் வச்சு ஏறலான்னு. ரொம்ப முக்கியம் வலது கால் வச்சு ஏறுறது. எம்மா முடியலடா சாமி. ஓகே, இப்போ கீயை வச்சு ஆன் பண்ணுங்க. கீ வச்சு ஆன் பண்ணவா? என்ன பண்றா கடவுளே, என்ன பண்றீங்க? இல்ல, இந்த கீ சைஸுக்கு எந்த ஹோல் இல்ல. இது வச்சு தானே நீ ஆன் பண்ண சொன்னீங்க. பாத்து செய்ய. அப்பா, இப்பவே கண்ணு கட்டுது. ஏமா, கீய இங்க வச்சுட்டு அந்த புஷ் பட்டன் ஒண்ணு இருக்கு, அதை வச்சு ஆன் பண்ணணுமா? ஓ, இப்ப கீ போட வேணாமா? டூ வீலருக்கு இப்பவும் கீ போடுறோம். நமக்கு அமைஞ்ச வாழ்க்கை இதுதான் ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வேற வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்பதான் நீ உருப்படியான ஐடியா கொடுத்துருக்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இவன் காரை கத்துக்கு தான் கேட்டிருக்காளா, இல்லாட்டி வேற ஏதாவது ஆப் வைக்க போறாங்க? எனக்கு சேஃப்டி மெஷர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். வெரி குட். இது சொல்லி தரவேணாம், அதுவே ஆட்டோமேட்டிக்கா தெரியணும். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், இப்போ உங்களுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூ கேன் புஷ் த சீட் ஃப்ரண்ட். ஓகே, இல்ல இது ரொம்ப பக்கம் ஆயிடுச்சு. இது போதும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப ஏன் திருப்ப முடியல? பட்டன் ஸ்டார்ட் பண்ணாம வண்டி ஸ்டீரிங் திருப்ப முடியாதும்மா. ஓ ரைட். நெக்ஸ்ட். ஏன் ஆன் ஆகல? எப்போதுமே ஆன் பண்ணணும்னா கிளட்சியும் பிரேக்கையும் பிடிச்சாதான் ஆன் ஆகும். எது கிளட்ச் எது பிரேக்? அம்மா, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலமா, வெறும் இதுதான் கார் தான் ஆன் ஆயிருக்கு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது கிளட்ச் பிரேக் பிடிங்க. எது கிளட்ச் எது பிரேக்? திருப்பி அதே கொஸ்டின் கேட்கும். இனி நான் எவனுக்கும் பாவம் பாக்குற மாதிரி இல்ல. கூடாது. கிளட்ச் அண்ட் பிரேக் ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. கிராஸ் கொஸ்டின் கேட்க மாட்டேன். நான் கிராஸ் கொஸ்டின் கேட்கல, எனக்கு தெரியல எது பிரேக் எது கிளட்ச்னு. அம்மா, இது கிளட்ச், அது பிரேக். மிடில் பிரேக்கா சைடு ரைட் பிரேக்கா? சைடுல இருந்து லெஃப்ட் சைடு. A B C. A ஆக்சிலரேட்டர், B பிரேக், C கிளட்ச். சோ கிளட்ச் பிரேக்க பிடிக்கணும். லெஃப்ட் சைடு கிளட்ச், நடுவுல பிரேக். ஜோரா பிடிக்கணுமா லைட்டா பிடிக்கணும்? ஜோரா பிடிக்கணும். இன்னும் ஜோரா. ரெண்டுமே பிரஸ் பண்ணுங்க. முடியலையே, காலே போக மாட்டேன்றது. ஆனா எடுத்து நல்லா ஆள புஷ் டு ஸ்டார்ட். வெரி குட். ஆன் பண்ணிட்டேனே. ஆன் பண்ணியாச்சுல. இப்போ உங்களோட மெயின் அப்சர்வேஷன் என்ன இருக்கணும்னா ரைட் மிரர், லெஃப்ட் மிரர் அண்ட் மிடில் மிரர்
இது மூணுத்தையும் எப்போதுமே கான்சென்ட்ரேஷனோட பார்த்துட்டே இருக்கணும். யார் நான்? எஸ். ஐயோ நம்மளால இல்ல கஷ்டமாச்சு. அப்போ ஒரு வேலை பண்ணலாமா, ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாமா? நீங்க இந்த மிரரையும் அந்த மிரரையும் இந்த மிரரையும் பாருங்க, நான் கிளட்ச் பிரேக் ஆக்சிலரேட்டர் வீல பிடிச்சு ஓட்டுவேன். எப்படி? ஐயோ Emotional, damn it! உலகத்தில் இந்த மாதிரி ஒரு டிரைவிங் யாருமே கற்றுன்றது இல்லைடா சாமி. என்ன ஒரு டேலண்ட்டு, என்ன ஒரு அறிவு. பா 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 எல்லாரையும் மைக்கேல் ஷுமேக்கரையே மிஞ்சிட்டா போங்க. அப்பா அதுக்கு நீங்க பெருமைப்படணும் இந்த மாதிரி ஒரு வைஃபை கிடைச்சிருக்கிறதுக்கு. சப்பா ஆச்சு. நெக்ஸ்ட் லெசன், எப்போதுமே வண்டியை டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா இண்டிகேட்டரை போட்டு டேர்ன் பண்ணணும். ஓகே, வண்டியை முன்னாடி கொண்டு போகணும். ஓகே ஸ்ட்ரைட். இப்போ என்ன பண்ணணும், கேப் இருக்கா பார்க்கணும். கேப் பார்க்கணுமா? அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்றா? ஒரு சைடு கேப் பார்க்கணுமா, ரெண்டு சைடு கேப் பார்க்கணுமா? ஏமா நீ வந்து உட்காருமா. ஐயோ கடவுளே, டர்ன் பண்ணுறது கேப் பார்க்கணும், இறங்கி போய் கேப் பார்க்கறாளே, என்னால முடியல. खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया. ஐயோ டர்ன் பண்ணுறது கேப் பார்க்கணும், இறங்கி போய் கேப் பார்க்கறாளே, என்னால முடியல. ஐயோ கேப் இருக்குமா? போலாமா? போலாம். வாமா உட்காரு. வாடா, இனி அங்க உட்காராத, இங்க உட்காரு. ஏம்மா? நீ டிரைவிங் கத்துனது போதும், ரொம்ப அதிசயமா இருக்க. உன்னை கல்ல டிரைவிங் கத்துக்க. சொல்லவே இல்லை, சாமி டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்த்துங்களா மக்களே, இதுதான் சொல்றது. இப்ப டர்ன் பண்ண வேணாமா? நீ எதுவும் பண்ண வேணாம், வண்டி ஆஃப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்படியா? ஓகேவா? இன்னையோட டிரைவிங் லெசன் இதுவே போதும். இதுக்கு மேலே நான் உனக்கு டிரைவிங் லெசன் கற்றுக் கொடுத்தேன், நான் டிரைவிங் மறந்துடுவேன். அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா, உங்களுக்காகவே நான் டிரைவிங் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ராத்திரி எல்லாம் தூங்கல. பாவம் என் புருஷன் தனியா கஷ்டப்படுவாரு டிரைவிங் பண்ணி, என்னை கத்துக்கோன்றாரு. அதுதான் சரி, 2 கால் இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலான்னு சொல்லிட்டு. இது டிமோட்டிவேஷன் இல்லைம்மா, என் லைஃப் ரிஸ்கில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி கற்றுக் கொடுக்காத டிரைவிங்னு சொல்லிட்டு. ஏம்மா ஒரு ரைட் டர்ன் பண்ணுறதுக்கு கேப் இருக்கான்னு செக் பண்ணுற, இதுலேயே தெரில உன் அறிவு எந்த லெவலில் இருக்குன்னு. வேணாம், இன்னைக்கு இந்த லெசன் போதும். ஓகேவா? சலோ. ஆனா எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. கேப் இங்கேருந்து தெரிய மாட்டேங்கிறது, அதனால தானே நான் இறங்கி போய் பார்த்தேன். அதுல என்னம்மா தப்பு? அதுக்கு தான் சொல்கிறேன், காம்ப்ளான் குடிக்கணும், புத்தி வளரும். பூஸ்ட் குடிக்கணும், ஹைட் வளரும். ஹைட் ஆகாமல் இருந்தால் இதுதான் ஒரு கஷ்டம். ஹைட் ஆயிட்டாலும் அப்படியே தெரியுது, அங்க ஒண்ணுமே தெரியல. அது எப்படிதான் கார் ஓட்டுவீங்களோ? எனக்கு இன்னொரு மனை வேணும்னு நினைக்கிறேன், எட்டி பாக்குறதுக்கு. எப்படி மக்களே, எனக்கு தெரிஞ்சு இவங்க கார் கற்றுக்க வரல, எனக்கு காரை மறக்க வைக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இட்ஸ் தெரியல. prank சாமி, இட்ஸ் a prank. What? இப்ப சொல்லுங்க மக்களே, யாரு ஜெயிச்சாங்க யாரு தோத்தாங்கன்னு சொல்லிட்டு. அவர் சீரியஸா எடுத்துட்டாரு, ஆனா நான் சீரியஸா எடுத்துக்கல. நான் என்னைக்குமே ஓட்ட மாட்டேன். ஒரு நிமிஷத்துல எனக்கு எல்லாமே மறந்து போச்சுங்க.
நான் நினச்சிட்டு இருந்தேன் காரை கற்றுக்கிறதுக்கு கேப் எல்லாம் தேடுறதுக்கு கீழே இறங்கி பார்க்குறாங்களே, இவங்களுக்கு எந்த லெவலில் நான் கார் கற்றுக் கொடுக்க போகிறேன்னு. ஏதோ பண்ணட்டும், நல்ல ப்ராங்க், ஆல் தி பெஸ்ட். ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஐயோ.